ஆதியாகமம் அதிகாரம் 14 வசனம் 1. ஸ்னீயரின் ராஜாவாகிய அமோரோபோலாம், ஏலேசரின் ராஜாவாகிய அரியேகும், ஏலேமின் ராஜாவாகிய கேத்லோகோமாரும், ஜாதிகளின் ராஜாவாகிய திதியாலும் இருந்த நாட்கள். வசனம் 2. அவர்கள் சோதோமின் ராஜாவாகிய போரோவோடும், கொமராவின் ராஜாவாகிய பிர்சாவோடும், அமோத்தோவின் ராஜாவாகிய சினியோடும், செமோமின் ராஜாவாகிய செப்புரோடும், சேவோர் என்னும் போலோவின் ராஜாவோடும் யுத்தம் பண்ணினார்கள். வசனம் 3. இவர்கள் எல்லோரும் உப்பு கடலாகிய சித்தி பள்ளத்தாக்கிலே கூடினார்கள். வசனம் 4. இவர்கள் 12 வருஷம் கோர்லோகோமோரை சேவித்து 13 வருஷம் கலகம் பண்ணினார்கள். வசனம் 5. 14ஆம் வருஷத்திலே கோர்லோகோமோரும் அவருடன் கூடியிருந்த ராஜாக்களும் வந்து அஸ்தரோத் கார்னோமாமிலே இருந்து ரொப்மியரையும், காமிலேயே இருந்த சுசிமியாரையும், செவகரும் தீயாமிலே இருந்த இரமியரையும். வசனம் 6. செயீர் மலைகளில் இருந்த ஓரோமியரையும் வனாந்தரத்துக்கு அருகான எல்போர்னா மட்டும் முறியடித்து. வசனம் 7. திரும்பி காதேஸ் என்னும் என்மேசிபாத்துக்கு வந்து அமலேக்கியனுடைய நடனத்தையும், அத்சேதன் தமாரிலே கூடியிருந்த எமோரியரையும் கூட சங்கரித்தார்கள். வசனம் 8. அப்பொழுது சோதோமின் ராஜாவும், கொமராவின் ராஜாவும், அத்மாவின் ராஜாவும், செபீமின் ராஜாவும், சேவர் என்னும் லேவியின் ராஜாவும் புறப்பட்டு சிதிக்கியம் பள்ளத்தாக்கிலே. வசனம் 9. ஏலோமின் ராஜாவாகிய கோதர் லோமோ மற்றும் ஜாதிகளின் ராஜாவாகிய தியாலோடும், ஸ்னேரின் ராஜாவாகிய அமோர்போடும், ஏலேசரின் ராஜாவாகிய அரியோர்களோடும் யுத்தம் பண்ண புறப்பட்டு அந்த 5 ராஜாக்களோடும் இந்த 4 ராஜாக்களோடும் யுத்தம் பண்ணினார்கள். வசனம் 10. அந்த சீகேம் பள்ளத்தாக்கு எங்கும் நிலக்கிளில் உண்டாகும் கோணனிகள் இருந்து சோதோம் குமராவின் ராஜாக்கள் முறிந்தோடி அங்கேயே விழுந்தார்கள். மிகுந்தவர்கள் மலைக்குள் ஓடிப்போனார்கள். வசனம் 11. அப்பொழுது அவர்கள் சோதோமிலும் குமராவிலும் உள்ள பொருட்கள் எல்லாவற்றையும், போஜன பதார்த்தங்களையும் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். வசனம் 12. ஆபிரகாம் சகோதரனுடைய குமாரனாகிய லோத் சோதோமிலே கூடியிருந்தபடியினால் அவனையும் அவன் பொருட்களையும் கொண்டு போய்விட்டார்கள். வசனம் 13. தப்பியோடின ஒருவன் எப்ரோமனாகிய ஆபிரகாமிடத்தில் வந்து இதை அறிவித்தான். ஆபிரகாம் தன்னோடு உடன்படிக்கையை செய்திருந்த மனிதனாகிய எஸ்கோலுக்கு அநேருக்கும் சகோதரனாகிய மம்ரே என்னும் எம்ரோனுடைய சமபூமியிலே அப்பொழுது குடியிருந்தான். வசனம் 14. தன் சகோதரன் சிறையாக கொண்டு போகப்பட்டதை ஆபிரகாம் கேள்விப்பட்டபோது அவன் தன் வீட்டிலே பிறந்த
கைப்பிடித்தவர்களாகிய 318 ஆடுகளையும் யுத்தம் தரிப்பித்த தன் ஊர் மட்டும் அவர்களை தொடர்ந்து. வசனம் 15. காலத்திலே அவன் வேலைக்காரர்களும் பிரிந்து பவிஞ்சுகளாய் அவர்கள் மேலே விழுந்து அவர்களை முறியடித்து தமஸ்குவுக்கு இடதுபுறமான ஓரும் மட்டும் தத்தி. வசனம் 16. சகல பொருட்களையும் திருப்பி கொண்டு வந்தான். தன் சகோதரனாகிய லோத்தையும் அவனுடைய பொருட்களையும் ஸ்திரீகளையும் ஜனங்களையும் திருப்பி கொண்டு வந்தான். வசனம் 17. அவன் கொலோர்லோகும் வரை அவனோடு இருந்து ராஜாக்களையும் முறியடித்து திரும்பி வருகிறபோது சோதோமின் ராஜா புறப்பட்டு ராஜாவின் பள்ளத்தாக்குக்கு என்னும் சாவா பள்ளத்தாக்கும் மட்டும் அவனுக்கு எதிர்கொண்டு போனான். வசனம் 18. அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியன் ஆயிருந்த சல்மின் ராஜாவாகிய சேதேமுக்கு அப்பமும் திராட்சமும் கொண்டு வந்து. வசனம் 19. அவனை ஆசீர்வதித்து வானத்தையும் பூமியையும் உடையவனாகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. வசனம் 20. உன் சத்துருக்களையே உன் கையிலே ஒப்புக்கொடுத்து உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். அவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றையும் தசமபாகம் கொடுத்தான். வசனம் 21. சோதோமின் ராஜா ஆபிரகாமை நோக்கி, ஜனங்களை எனக்கு தாரும், பொருட்களை நீர் எடுத்துக்கொள்ளும் என்றான். வசனம் 22. அதற்கு ஆபிரகாம் சோதோமின் ராஜாவை பார்த்து, ஆபிரகாமே, ஐஸ்வர்யவான்கள் ஆகினேனே என்று நீர் சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டையிலாம் பாதரட்சையின் வாராகிலும் உமக்கு உண்டானவைகளை யாதொன்றாகிலும் எடுத்துக்கொள்ளேன் என்று. வசனம் 23. வானத்தையும் பூமியும் உடையவனாகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தர் நேராக என் கையை உயர்த்தி. 24. வாலிபர் சாப்பிட்டது போக என்னுடனே வந்த அநேகர் எஸ்கோல் மம்ரோ என்னும் புருஷருடைய பங்கு மாத்திரம் வரவேண்டும், இவர்கள் தங்கள் பங்கை எடுத்துக்கொண்டும் என்றான்.